ஹாய் எவ்ரிவன், நான் ஈஸ்வர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மார்வலை பற்றி தான் பேச போகிறோம். திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் சிவன் கோயிலை பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட 2 கதையை, இந்த கோயிலை சம்மந்தப்பட்ட 2 கதை இருக்குது, அது உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் கதை என்னென்னா, அந்த காலத்தில் வேதப்பட்டார் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். இவர் யாருன்னா சிவனோட ஒரு டிவோட்டி. இவர் வந்து ஒரு அந்தனர். ஒரு அந்தனர்லாம் அந்த காலத்தில் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, யாசித்தல் தொழிலை பெக் பண்ணுவாங்களாம். மற்றவங்களாம் இவங்களுக்கு டினோட் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் நம்ம வேதப்பட்டாருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நெல்லை வந்து டினோட் பண்ணுறாங்க. இவரும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் உலர வைக்கிறாரு. உலர வச்சு அப்படியே பரப்பி விட்றாரு. பரப்பி விட்டு இவர் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு போகிறாரு. போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சிவனை கும்பிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. வந்துட்டு இருக்கும்போது செம்ம மழை பெய்யுது. இவர் அப்படியே ஐயோ நம்ம நெல் மணிலாம் போச்சே அப்படின்னு வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்க்கும்போது அப்படியே ஸ்டன்னாக வர்றாரு. என்ன நடக்குதுன்னா, அந்த நெல்லெல்லாம் பரப்பி விட்டு போயிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த இடத்த தவிர எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. இதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்து அப்படியே மெய் சிலிர்த்து போகிறாங்க. அன்னிலேருந்து சிவனுக்கு வந்து நெய்வேலிநாதர் அப்படிங்கிற பேர் வருது. அந்த ஸ்தலத்துக்கும் திருநெல்வேலின்னு பேர் வருது. இந்த கதையை இப்படி ஓரமாக வச்சுருங்க. அடுத்த கதையை சொல்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோயில் வர்றதுக்கு முன்னால் அந்த இடம் ஃபுல்லாக பேம்பூ ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த மூங்கில் காடுகளாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ராமகோனார்னு ஒரு பால் வியாபாரி. இவர் டெய்லியும் பால் குடத்தை எடுத்துகிட்டு அந்த காடு வழியாக போவார் வியாபாரம் பண்ணுறதுக்கு. இவர் வந்து ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது டெய்லியும் யாரோ தடி கூடுற மாதிரி இருந்துச்சான். இவர் வந்து கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு ரொட்டீனாக அவர் வந்து வராரு, கீழே பால் குடத்தை போடுறாரு, பால்லாம் வேஸ்ட் ஆகி போகுது. இவர் உடனே போய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ யார் இருந்தாங்கன்னா கூன் பாண்டியன். இவர் தான் அந்த நெல்லையப்பர் கோயிலை கட்ட ஆரம்பித்தார். இது எப்போனா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு இருக்கும். கூன் பாண்டியன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே இவர் வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் அவர் வந்து தடி குழுவுறாரு பார்த்தீங்களா, அங்கே வந்து இவங்க அப்படியே எக்ஸ்கவேஷன் அந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த மூங்கில் மரத்தை வெட்டி பார்க்குறாங்க. எந்த மூங்கில் மரத்தை வெட்டினாலும் லேட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த மில்கி சப்ஸ்டன்ஸ் தான் வரும். ஆனால் இந்த மூங்கிலை வெட்டும் போது ரத்தம் வருது. என்னடா அது அப்படின்னு அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு லிங்கம் போன்ற ஒரு உருவம் இருக்குது. உடனே இவங்க எல்லாரும் மெய் சிலிர்த்து போகிறாங்க. இன்னைக்கு கூட நெல்லையப்பர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு லிங்கம் மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதை சுற்றி அப்படியே அந்த மூங்கில் மரங்கள்லாம் அப்படி இருக்கும். இனி கூட பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு தலையில் ஒரு தழும்புமா அந்த லிங்கம் பார்த்த இடத்துல இவங்க அப்படியே கோயிலை கட்டுறாங்க. எப்படி கோயில் கட்டுறாங்க, கிட்டத்தட்ட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு நம்ம போகணும். அப்போ வந்து கூன் பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா வெறும் அந்த பில்லர்ஸ் அதுக்கப்புறம் சாந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வழிபடுற அந்த இடத்த கட்டுறாரு. அடுத்தது வந்த அந்த லேட்டர் பாண்டியாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த கூன் பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டியாஸ் அவங்க எதெல்லாம் கட்டுறாங்கன்னா மியூசிக்கல் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த மணிமண்டபம்னு ஒரு மண்டபத்தை கட்டுறாங்க. இந்த மணிமண்டபத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் வந்து 100 பில்லர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக 1647 வடமலையப்பன் பிள்ளையன் அப்படின்னு ஒருத்தர் அந்த சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, சிவன் கோயில் தனியாக இருக்குது, ஆண்டாள் அவங்க பார்வதி கோயில் தனியாக இருக்குது. இதனட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சங்கிலி மண்டபம் அது கட்டுறாரு. நான் டவர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேறு எதுவும் இல்லை, அந்த கோபுரத்தை தான் ஃபஸ்ட்டு கட்டி ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக இவங்க வந்து டெவலப் பண்ணி ரினோவேட் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம அந்த நெல்லையப்பர் கோயிலை லிட்ரரி மென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இலக்கியங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருஞான சம்பந்தரும் அப்பரும் தேவாரம் அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருங்க, 12th படிச்சிருப்பீங்க. அதில் வந்து 1ஆம் திருமுறையில் பெருமையாக பேசியிருக்கிறாங்க. அடுத்தது 5ஆம் தலைமுறையில் நம்ம சுந்தரனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பெருமையாக பேசியிருக்கிறாங்க, அவங்களும் பெருமையாக பாடியிருக்கிறாங்க. என்னோடய ஒப்பீனியன் படி நெல்லையப்பர் கோயில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் போனீங்கன்னு வைங்களேன், அந்த உட் கார்விங்ஸும் தாமிர சபைன்னு ஒரு இடம் இருக்குது. போனீங்கன்னா நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க, தாமிர சபை. டிஸ்கிரிப்ஷன் வேணால் போகிறேன். தாமிர சபைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அப்படியே ஒரு நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்ச மாதிரி இருக்கும். அப்படியே அந்த காலத்து கல்ச்சரை அப்படியே டெபிக்ட் பண்ணுற மாதிரி, அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி அப்படியே இருக்கும். அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸு, தலையில் போடுற கேப்பு, கையில் வச்சுருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த வெப்பன்ஸு, அப்படியே ஒரு சேரியட்டில் உட்காந்து அப்படியே அந்த குதிரை அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே மிரட்டலாக இருக்கும், பட்டாசாக இருக்கும். இதை தவிர மியூசிக்கல் பில்லர்னு ஒரு இடம் இது இருக்குது. அதை
அந்த கோயில் தவிர வேறு எந்த கோயிலையும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரேரஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பில்லர்ஸ், ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் ஒரே ஒரு ராக்கில் ஆனது. ஒரே ஒரு ராக்கில் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஃப்ளா, ஒரு மிஸ்டேக்கு, ஒரு டேமேஜ் எதுவும் இப்போ வரைக்கும் இல்லை. அந்த கோயில் அந்த பில்லர்லாம் ஒரே கல்லில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு சிமெண்ட்டு, ஒரு க்ளூ எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமலும் ஒரு ஆங்கிள் மாறாமல் இவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, அந்த இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸ்டாச்சுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே இந்த ரிப் போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப் போன்ஸ் அது, அப்புறம் இந்த நரம்பு, அந்த நரம்பு தெரிகிற மாதிரிலாம் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே வச்சு செஞ்சுருக்கிறாங்க அந்த சிலையெல்லாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காலத்துலேயே அந்த ஹியூமன் அனாட்டாமி, அந்த உள்ளே உருகிற உறுப்புலாம் அந்த அளவுக்கு பிரித்து படிச்சிருப்பாங்க. தமிழ் வந்து எல்லா துறையிலையும் நல்லா இன்டென்ஸ் நாலேஜோடு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. நீங்கள் அப்படியே போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு யாழின்னு ஒரு அனிமல் இருக்கும். அப்படியே சிங்கம் அப்படியே ஒரு மாதிரி கலந்த அப்புறம் ஒரு ஹைப்ரிடாட்டம் ஒரு அனிமல் இருக்கும். அது வந்து அந்த காலத்தில் வந்து அது மேலே அப்படியே ரைட் பண்ணுவாங்களாம். அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுருக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். இந்த கோயிலை மெயினாக எப்படி கட்டினாங்கன்னா, பாண்டியாஸ் வந்து சேரர், சோழர், ஹொய்சாலாங்கிறது கர்நாடகா அந்த ஏரியாவை ஆண்டவங்க. இவங்க 3 பேர்த்தையும் வீழ்த்திட்டு அதுலேருந்து அந்த வார் பூட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த திரை பணம், அந்த திரையை கொண்டு தான் இந்த ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கட்டியிருக்காங்கன்னு விக்கிபீடியாவில் பார்த்தேன். நான் இப்போ இந்த டெம்பிளை பற்றி சொன்னது ரொம்ப கம்மி தான். இதை பற்றி நீங்களே நல்லா செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம் கூட 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் மறந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். நான் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் பேசணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சியர்ஸ்.